நீங்களும் நானும் கடவுளுக்கு வேண்டாதவர்கள் அல்ல. என்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கே நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறி இருக்கின்றோம். நம்ம மட்டமா நம்ம நினைக்க கூடாது. நான் ஏழைங்க, நான் ஒரு சாதாரணமானவங்க. கவனமா கேளுங்க, நீங்க அப்படி நினைக்கலாம். ஒருபோதும் நம்மை உண்டாக்கின தேவன் உங்களை சாதாரணமானவர்களாக நினைப்பது கிடையாது. நம்ம தான் பாருங்க, இந்த உலகத்துல வாழ்றதுனால இந்த உலகத்துல நம்ம கூட இருக்கிறவங்க சொல்ற எண்ணங்கள், நம்ம குடும்பத்தில் இருக்கிற சொல்றவங்க எண்ணங்கள், நம்ம வேலை செய்கின்ற இடத்துல இருக்கிற மக்கள் சொல்கின்ற எண்ணங்கள்லாம் நம்முடைய மனதுக்கு உள்ள போறதுனால நம்ம அடிக்கடி நம்ம நினைச்சிடறோம், நான்லாம் வேண்டாதவன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவன். நன்றாக கவனியுங்கள். தேவன் உங்களை பார்க்கும்போது அவருடைய பிள்ளையாகவே உங்களை பார்க்கிறார். என்னையும் உங்களையும் பார்க்கும் போதெல்லாம் எப்படி பார்க்கிறார்? வேண்டாதவர்களாக பார்க்கல. உலகம் தான் நம்மை வேண்டாதவனா பார்க்கும், இவன் ஆகாதவனு பார்க்கும், இவன் தேவையில்லாதவன் உலகம் பார்க்கும். தேவன் ஒரு நாளும் அப்படி பார்ப்பது கிடையாது. தேவன் நம்மை பார்க்கும் போதெல்லாம் அவருடைய பிள்ளையாகவே நம்மை பார்க்கின்றார். அவருக்கு வேண்டியவர்களாக நம்மை பார்க்கின்றார். ஆகவே கர்த்தர் எல்லாரையும் ஒரே விதத்தில் நேசிக்கின்றார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஒரே மாதிரி நேசிக்கிறார்.